நாங்கள் முதல் வீடியோல பார்த்து நாங்கள் என்னது ஒரு பொது காலி இணைப்பு 3 வகை இணைப்புகள் பொது காலி பொது அடிவி பொது சேகரிப்பு இணைப்பு. இந்த 3 இணைப்புகளுக்கு முறைய அழுத்த நயம் ஓட்ட நயம் வலிநயம் காட்டுறதுன்னு பார்க்கறாங்க. நான் இப்ப கேட்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா விதியலாக்கம். அப்ப நாங்கள் ஒரு டிரான்சிஸ்டரை பொதுவா என்னதுக்கு பயன்படுத்துறோம்னா விதியலாக்கத்துக்கு தான் பயன்படுத்துறோம். அதை விட ஒரு ஆலியாவும் பயன்படுத்துறோம். அது நாங்கள் லாஜிக் கேட்ஸ் படிக்கிறது பார்த்துக்கோங்க. டிரான்சிஸ்டரை ஆலியாவும் பயன்படுத்தலாம், ஓகே, லாஜிக் கேட்டாவும் பயன்படுத்தலாம், விதியலாக்கியாவும் பயன்படுத்தலாம். இப்ப நாங்க கேட்க போறது விதியலாக்கிய தொழில்நுட்ப சந்தர்ப்பம். இதுலயும் நாங்கள் என்பிஎன் டிரான்சிஸ்டருக்குரிய பொது காலி அமைப்புல தான் விதியலாக்கம் பயன்படுத்த போறோம். ஏன் பொது காலி அமைப்பை இங்க பயன்படுத்தலாம்? பொது காலி இணைப்புல தான் விதியலாக்கம் உயர்வா இருக்கும். என்ன விதியலாக்கம் உயர்வு? வலிநயம் கூட. அப்ப நீங்க மெதுவா கிடைக்கிறது உங்களுக்கு பெருசா கேட்கும். அப்ப அந்த வலிநயத்தை கூட்டுறதுக்காண்டி நாங்கள் பொது காலி இணைப்பை பயன்படுத்துவோம். இப்ப நம்மள ஒரு எளிய சுற்றுப்பிடிதான் பண்ணுவாங்க. ஒரு டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டரோட இப்படி எமிட்டர் வந்து எர்த்கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது எமிட்டர். இது பேஸ். பேஸுக்கு ஒரு தடை இணைச்சு இது வந்து வழங்கல் வோல்டேஜ் டிசி. இது கரெக்ட். இந்த கனெக்டரோட இணைத்திருக்கிற தடை ஆர்சி. இந்த பேஸோட இணைத்திருக்கிற தடை ஆர்பி. இதுதான் விதியலாக்கம். இப்ப இங்க இது தொழிற்பாட்டு நிலைக்கு கொண்டு வரணும். என்ன தொழிற்பாட்டு நிலை? இந்த விதியலாக்கம் நடக்கிறதுக்கு முதல் இது எல்லாம் தொழிற்பாட்டு நிலையில இருக்கணும். கரண்ட் ஓடி கொண்டு போகணும். அதாவது உயிர்ப்பு நிலையில செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் புதுசாக ஒரு வீடியோல கேட்க ஒரு டிரான்சிஸ்டர் எப்ப விதியலாக்கியா பயன்பட உயிர்ப்பு நிலையில தொழிற்படைங்க. துண்டிப்பு நிலையிலேயோ நிரம்பல் நிலையிலேயோ நாங்கள் பயன்படுத்துறது. உயிர்ப்பு நிலையில இருந்தா மட்டும்தான் எதுக்கு பயன்படும்? விதியலாக்கத்துக்கு பயன்படும். அது ஏனென்று இதை நாங்கள் விதியலாக்க கணிதம் காய்ச்சி முடியும் உங்களுக்கு விளங்கும். அப்ப இது உயிர்ப்பு நிலையில செட் பண்ணுவீங்க. அப்ப இந்த உயிர்ப்பு நிலையில செட் பண்றேன்னா கரண்ட் ஓடணும். ஐபி அதுக்கு நேர் வீதம் ஐசி கூடணும். ஐபி கூடினால் ஐசி கூடுற மாதிரி ஒரு நிலைமை. அப்ப நான் முதல்ல இந்த ஐபியை செட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஐபியை எப்படி செட் பண்ணி கொடுவீங்க? தேவையான அளவுல செட் பண்ணணும். அப்ப இந்த ஐபியை செட் பண்றதுக்கு இந்த ஆர்பியை மாற்றணும். ஏதோ ஒரு வோல்டேஜ் சப்ளை பண்றோம். அப்ப இந்த சப்ளை வோல்டேஜுக்கு நீங்க இந்த ஆர்பியை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இந்த மைனஸ்களால கரண்ட் ஓடுவோம். அப்ப இந்த ஆர்பி என்றது தேவையான இந்த ஐபியை செட் பண்றதுக்கு பயன்படுது. எவ்வளவு ஐபியை நீங்க கொண்டு வரணும்ன்றத அந்த ஆர்பி தான் தீர்மானிக்குது. அப்ப இந்த ஆர்பியோட பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டா தெரிஞ்சிருக்கோம். வழங்குதல். இந்த ஆர்பி என்னதுக்கு பயன்படுது? தேவையான பெய்ப்பு கோடலை வழங்கல். பெய்ப்பு கோடல் என்ன? அந்த அட்ஜஸ்ட் செய்யறது. பெய்ப்பை நாங்க செட் பண்றதுக்கு ஐபியால தான் நாங்கள் செட் பண்ணி போடுறோம். அப்ப ஆர்பின்னு பயன்படும். இனி ஐபியை செட் பண்ணியாச்சு. அப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடிந்து இங்க ஆர்சி ஐசி இப்ப இந்த ஐபியில கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஐசி என்ற ஒரு கரண்ட் ஒண்ணு வந்து ஓடும். கரண்ட் ஓடுமா? இப்ப இந்த ஐசி என்ற கரண்ட் ஓடைக்குள்ள எங்களுக்கு இப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் இதைத்தான் நாங்கள் அவுட்புட் வோல்டேஜ் எடுக்க போறோம். இதுதான் எங்களுக்கு அவுட்புட்டா வரப்போகுது. இந்த அவுட்புட் என்னத்துக்கு சமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற பிசிசி என்னத்துக்கு சமன்? பிசிசி சமன் இதுக்கு உள்ள ஐசி ஆர்சி சகபி. நீங்க இந்த ஐசியை கூட்டிங்கன்னா நீங்க இந்த ஐசியை கூட்டினீங்கன்னா ஐசி ஆர்சி கூடும். அது கூட பிசிசி மாறாது. அப்ப வி அவுட்புட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகே. அப்ப நீங்க இந்த வி அவுட்புட் ஆரம்பத்தில் ஒரு பரிமதிக்கு செட் பண்ணி வைக்கணுமே. என் கூடி குறைய போது
அந்த வி அவுட்புட்டை செட் பண்றதுக்கு நீங்க இந்த ஆர்சியை தான் பயன்படுத்தீங்க. உங்களுக்கு ஐசிய மாத்தேன், அது ஐசி மாறினா தான் ஐசி மாறும். அப்ப நீங்க ஐசி பிக்ஸ் ஆகிடுது, இனி இந்த ஆர்சியை மாத்திட்டால் நீங்க அவுட்புட்டை செட் பண்ணி கொள்வீங்க. அப்ப தேவையான பயப்பை வழங்குறதுக்கு, தேவையான பயப்பு கோடலை வழங்குறதுக்கு ஆர்சி பயன்படுது. அப்ப இந்த ஆர்சியின் பயன்பாடு அது தேவையான பயப்பு கோடலை வழங்கல் ஆர்சி. அப்ப இப்ப ஆர்பியின் பயன்பாடு தெரியும், ஆர்சியின் பயன்பாடு அடுத்து இது ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் ஒரு டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் கூட. நான் ஆரம்பத்துல சொன்னது தெரியல உங்களுக்கு. இந்த நோமல்லா சிலிக்கன் ஜெர்மானியம் ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்குதுல்ல, அந்த சிலிக்கன் ஜெர்மானியத்துல இந்த சிலிக்கன் உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்க முடியாது, ஜெர்மானியம் உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்காது. அப்ப ஜெர்மானிய சாமான்கள் கூடுதலா பழுதா போயிடும். குயிக்கா பழுதா போறதுக்குரிய ரீசன் என்ன? அது தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்க வெப்பநிலை கூடிக்கொண்டு போயிருக்க உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்காம அது பழுதா போறதுக்குரிய ரீசன். ஆனா சிலிக்கன்ல செய்யறது உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கும், அது உங்களுக்கு கன நாளைக்கு ஒர்க் பண்ணும். புது இந்த சைனா ப்ராடக்ட்டுக்கும் ஜப்பான் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதாங்க. சைனாவில் உற்பத்தி செய்யப்படுற சாமான்கள் எல்லாம் ஜெர்மானியத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுது, ஜப்பான்ல உற்பத்தி செய்யப்படுறதுகள் சிலிக்கன்ல உற்பத்தி செய்யப்படுது. அப்ப இதுதான் அந்த டிஃபரன்ஸ். சிலிக்கன்ல உற்பத்தி செய்யப்பட்டது கன காலத்துக்கு பாதிக்கும், ஜெர்மானியம் பலதா போயிடும். ஓகே, இப்ப வெப்பநிலை கூடின இது சிலிக்கன் ஜெர்மானியமோ இப்ப தொடர்ந்து வெப்பநிலை கொண்டிருந்தா வெப்பநிலை கூடிக்கொண்டிருக்கும். இந்த வெப்பநிலை கூடினால் வெப்பநிலை கூடைக்குள்ள என்ன நடக்கும்? இந்த டிரான்சிஸ்டர் பல்லா போறதுக்குரிய சான்ஸ் கூட இல்லையா? அப்ப அது பாதுகாக்கிறதுக்கு, வெப்பநிலையால பாதிப்படையாம இதை பாதுகாக்கிறதுக்கு நான் இந்த ஆவி என்ற தடையை பயன்படுத்துறேன். அப்ப இந்த ஆவி என்னத்துக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்சிஸ்டர் வெப்பநிலையால பாதிப்படையாம தவிர்க்கிறதுக்கு. அது எப்படி தவிர்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சர்க்யூட் எழுதுவோம் இந்த பக்கத்தால. இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் டிசிசி என்ன ஐபிஆர்டி சக விபிஇ, இதுக்கு உள்ள வோல்டேஜ் சக இதுக்கு உள்ள சக இதுக்கு உள்ளது ஐஆர். ஓகே, இப்ப கரண்ட் ஓடுது, கரண்ட் ஓடுறது ஹீட் ஆகுது. இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. நார்மலா கரண்ட் ஓடுறது இது ஹீட் ஆகுது. இப்ப ஹீட் என்ன நடக்கும்? ஹீட் ஆகிருக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இது இந்த தடைக்கு பயம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐபி கூடும், ஐபி கூடினா ஐசி கூடும், ஐசி கூடினா ஐஇ கூடும். இதுல ஒரு கூடுமே. இப்ப இந்த ஐஇ கூடினா இந்த ஐஇ கூடிக்கொண்டே போகும். ஹீட்டா தடை குறைஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப தடை குறைஞ்சு கொண்டிருக்க ஐபி கூடிக்கொண்டே இருக்க போது ஐசி கூட ஐஇ கூடிக்கொண்டே இருக்கும். இது கூடி இந்த வழங்கல் வோல்டேஜை விட கூட இருக்கும், அதுக்கு மேல கூட இல்லாத வழங்கல் வோல்டேஜை விட கூட முடியாது, அது கட்டாயம். அப்ப வழங்கல் வோல்டேஜை விட கூட முடியாம போயிருக்க என்ன செய்யும்? ஆனா ஐபி கூட கூடணும். அப்படி கூட முடியாம போயிருக்க இந்த விபி சடனா ட்ராப் ஆகும். இந்த விபியின் குறையைக்குள்ள பல ஐபி குறைஞ்சிருமே. இதுக்குள்ள கரண்டோட இல்லாத 0.7 குறைஞ்சிட்டா அப்ப ஐபி குறையும். குறைஞ்சு எனக்கு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய போறார்? இது 0.7 வந்துதான் கூட முடிக்கிற போகுது. அப்ப அந்த டைம் கேப்புக்குள்ள இந்த டெம்பரேச்சர் குறையும். அந்த ஒரு டைம் கேப்புக்குள்ள டெம்பரேச்சர் அவ படிப்படியாக கூடிக்கொண்டு போகும். அந்த வோல்டேஜ் அதோட கூட அப்ப இந்த ஆர்பி ஆர்சி ஆர்இ தெரிஞ்சிருப்பாங்க. சரி, இப்ப இது மூணும் செட் பண்ணி ஓகே, நீங்கள் அவுட்புட் எல்லாம் செட் பண்ணி இப்ப வச்சாச்சு. இப்ப செட் பண்ணி இனி இது எப்படி விரியலாக்கியா ஒர்க் பண்ண போதுன்னா அவ்வளவுதான். இதுல மைக், இப்ப நான் மைக்ல கலக்கிறது
இப்ப இதுக்குள்ள புதுப்பட போகுது. இதுல இருந்து ஸ்பீக்கருக்கு எடுக்க. இப்ப நான் மைக்கில கதைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த மைக்கில கதைக்கிறது ஆடலோட்ட மின்னோட்டமா உருவாக்கப்படும். நான் இப்ப இதுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுவேன். இந்த மைக் எப்படி பயன்படுத்த தேவையான, அதாவது பிசிக்ஸுக்கு தேவையான சில வீடியோக்கள் செய்து போடுறதுக்கு யோசிச்சிருக்கேன். ஏன்னா SAKDL அப்படி வருது. சோ மீட்டர் இந்த போன பேப்பருக்கு வந்துச்சு எங்கட மீட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, கரண்ட் மீட்டர். அந்த மாதிரி சில இதுகள் எப்படி ஒர்க் பண்ணுது, அதாவது பிசிக்ஸோட ரிலேட்டட் ஆனது ஒவ்வொரு வீடியோவையும் சின்ன சின்ன செய்து போடுவோம் அப்படின்னு யோசிச்சேன். அப்ப எப்படியும் உங்களுக்கு அதுக்குள்ள வந்து சேர்ந்துருக்கும். அப்படி உங்களோட எக்ஸாம் வர்றதுக்குள்ள இல்ல, அதையும் நீங்க பாப்பீங்க. அப்ப பார்த்து வச்சுக்கோனீங்கன்னா அது சம்பந்தமா ஏதாவது கேள்வி வந்துட்டா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு செய்யறது. ஏழக்கூடிய அளவுக்கு குயிக்கா செய்திருந்தாங்க. மைக் எப்படி ஒர்க் பண்ணுது, மைக் ஸ்பீக்கர் எல்லாம் ஒரே மாதிரி அப்படி ஒவ்வொன்றும் எப்படி தொலைப்படுது, பிசிக்ஸ் அதுக்குள்ள எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஷோர்ட்டா சொல்ற மாதிரி ஒரு இது செய்து கொடுப்பாரு. ஓகே, அது உண்மையா எனக்கு கணக்கு பார்த்து வச்சிருக்கிறது நல்லது இருந்ததால அதை நான் இப்ப தேடிட்டு இருக்கிறேன். நான் தேடிட்டு நான் படிக்கிற நேரம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். ஒவ்வொன்ற தொழிற்பாட்டையும் தெரிஞ்சு வச்சிருந்த நல்லது. அதெல்லாம் இப்ப இங்க வாங்க. இப்ப இந்த மைக்கில கதைக்குள்ள அந்த மைக்குள்ள காந்தம் இருக்குது. அந்த அங்க ஒரு ஆரோக்கிய மின்னோட்டம் உருவாகுது. இவ்வளவு வந்து படிச்சிருக்கீங்க. மைக்குள்ள கதைக்குள்ள இதுல ஒரு ஆடலோட்ட மின்னோட்டம் வந்து பிறப்பிக்கப்படும். இதுல ஒரு சின்ன ஆடலோட்ட மின்னோட்டம் பிறப்பிக்கப்பட இப்படி ஒரு சிக்னல் வந்து பிறப்பிக்கப்படுது. நான் ஒரு சின்ன சிக்னலையே காட்சி கொள்வோம். இப்ப இதுல ஆடலோட்டம் பிறப்பிக்கப்படும். அந்த ஆடலோட்டம் இதுல வந்து இதுல வரைக்கும் என்ன செய்யும், இந்த ஐபியை கூட்டும் அல்லது குறைக்கும். இந்த பக்கம் ஆடலோட்டம் பண்ண ரெண்டு திசையிலையும் ஓட வேண்டாம். இந்த பக்கம் மூடைக்கு ஐபியை கூட்டும், இந்த பக்கம் மூடைக்கு ஐபியை குறைக்கும். இங்காலோட ஐபியை குறைக்கும், உங்களோட ஐபியை கூட்டும். அப்படி அந்த ஐபியை கூட்டுறீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஐபியை கூட்டினா ஐசி கூடும். ஐசி கூட்டி இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் கூடும். இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் கூடினா இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் கூடாது. அப்ப ஆல்ரெடி எனக்கு அவுட்புட்டுக்கு ஒரு வோல்டேஜ் செட் பண்ணி வச்சிருந்தேன்னா, வி அவுட்புட் ஒரு வோல்டேஜ் செட் பண்ணி வச்சிருந்தேன் ஆரம்பத்துல. இந்த ஆர்சி ஐசி எல்லாம் மாத்தி ஒரு வோல்டேஜ் இதுக்கு இருக்கிறதுன்னு ஒரு வோல்டேஜ் இதுல இருந்தது. அப்புறம் திருப்பி கைகள் சொல்லுவேன், இந்த அவுட்புட்ல இருக்கிற வோல்டேஜ் இந்த விசிசி இந்த அரவாசியில செட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இது விசிசி பை 2 என்ற பெருமதியில செட் பண்ணி வச்சுக்கணும். அதான் சிறந்த கோடல். ஒரு டிரான்சிஸ்டர் சிறந்த கோடலுக்கு அவுட்புட் வோல்டேஜ் விசிசி பை 2 இருக்கணும். அப்ப இந்த விசிசி பை 2 இருக்கு ஆரம்பத்துல. அப்ப ஐபி மாறாது, இந்த ஐசி மாறாது, வி அவுட்புட் மாறாது. இப்ப இந்த ஐபி கூடைக்குள்ள இதுல ஐபி கூடும். ஐபி கொஞ்சம் கொஞ்சமா கூடைக்குள்ள இந்த சிக்னல் வந்து ஆல்ரெடி இருந்த ஐசி கொஞ்சம் கூடும். இப்ப இதுல கொஞ்சம் கூடைக்கு இது நல்லா கூடும். இதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லோ. பீட்டா உண்டு 100 மடங்கு கூடும். இது கூட இந்த வோல்டேஜ் நல்லா கூடும். அந்த வோல்டேஜ் கூடினா இந்த வோல்டேஜ் என்ன செய்யும், குறையும். அப்ப இங்க இந்த வோல்டேஜ் குறைகிறத பாருங்க. அப்ப உங்களுக்கு இந்த இன்புட்ல எப்படி வோல்டேஜ் கூடைக்குள்ள ஐசி கூடும். அப்ப இந்த அவுட்புட் குறைகிறத பாருங்க. திருப்பி ஐசி குறைஞ்சு பழைய பெறுமதிக்கு வருது. ஐசி பழைய பெறுமதிக்கு வருது, ஐசியும் பழைய பெறுமதிக்கு வருமாங்க. அப்ப பழைய படிக்கு விசி பழைய பெறுமதி. அப்ப அது கூடி குறைகிற மாதிரி இது கூடி குறையும், குறைஞ்சு கூடும். எதிர் திசையில வரும். ஆனா பெரிய வோல்டேஜ் சின்னதாக இது பெருசா வரும். திருப்பி இந்த பக்கத்தால என்ன நடக்கும், இந்த ஐபியை விட குறையும். இது மற்ற பக்கத்தால் உடையும், இந்த பக்கத்தால் உடையும். இதுல வர்றது இப்படி போய் அங்க வரப்போகுது. அப்ப இதுல வர்ற கரண்ட் இங்க வர நீங்க போறது இன்னும் குறைய போகுது. அப்போ இருந்த ஐசியோட குறைஞ்ச ஐசி இன்னும் குறையும். அப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் குறைஞ்ச எதுவும் செய்யும், இருந்த விட கூடும். அப்ப இப்ப இது கூடுது, பிறகு அது குறைஞ்சு பழைய பெறுமதி குறித்து பழசு. அப்ப நாங்க இப்படி ஒரு சிக்னலை கொடுத்தா அங்க எங்களுக்கு இப்படி ஒரு இது வேற. எங்களுக்கு அது எது திசையில வர்றது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இது கரண்டோட இந்த கரண்ட் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அங்க அதிர்வு வந்து ஸ்பீக்கருக்குள்ளால சவுண்ட் வரும். கரண்ட் எப்படி ஒண்ணாலும் அதிர்வான சவுண்ட் வர போகுது. அப்ப எங்களுக்கு அதே மாதிரி நான் நீங்க மைக்ல கிடைக்கிற அதே மாதிரி சவுண்ட்
ஸ்பீக்கர்ல பெருசா கேட்கும். அப்ப இதுதான் என்ன விரியலாக்கம். அதே டைமிங் உள்ள இது எவ்வளவு நேரமோ அதே டைமிங் உள்ள விரியலாக்கம் நடக்கும். சோ இப்படி விரியலாக்கம் நடத்திக்குள்ள திரிவடையாத விரியலாக்கம் இங்க இருக்கு. அது என்ன இங்க கொடுக்குற அதே மாதிரி எங்களை வந்துடும். ஷேப் மாற்றம் இல்லை. இந்த அலை வடிவமா இருக்குன்னா ஷேப் மாறும். நான் இங்க காய்க்கிற ஒரு மாதிரி இருக்கும், அங்கால காய்க்கிற ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம அதே மாதிரி விரியலாக்கம் ஒன்று எங்களுக்கு கிடைக்குது. ஓகே தானே? சோ இதுதான் விரியலாக்கி. ரைட். இப்ப இதுல ஒரு சின்ன சிக்கல் ஒண்ணு இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த ஐசி வருது, நான் மைக்க பிடிச்சி வந்து வந்து அப்படி கைக்குள்ளால வந்தா பெரிய நான் சொல்லணும். சோ இந்த கரண்ட் எனக்குள்ளால ஓடணும். அப்படி இல்லாதே அப்ப இங்க வர அந்த நேரோட்ட மின்னோட்டம் இதுல வராம இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த பைப்ல ஒரு கொள்ளளவி ஒன்று. இந்த கொள்ளளவின்ற தொலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளளவிக்குள்ள நீரோட்ட மின்னோட்டம் போகாது. அந்த ஆடலோட்ட மின்னோட்டம் சின்ன ஆடலோட்ட மின்னோட்டம் போகும். அது தூண்டி திருப்பி இல்லா பண்ணி தூண்டி ஆடலோட்ட மின்னோட்டம் வந்து கொள்ளளவிக்குள்ளால போகும். இங்க உருவாகிறது ஆடலோட்ட மின்னோட்டம் தானே. அப்ப அது இந்த கொள்ளளவிக்குள்ளால வரும் போகும். ஆனா இதுல வர கரண்ட் என்ன செய்யாது, அதனால போகாது. ஏன் நேரோட்ட மின்னோட்டம். அப்ப இந்த வச்சிக்கான நேரோட்ட மின்னோட்டம் பைப்புக்குள்ள, இதுதான் பைப்பு. அந்த பைப்புக்குள்ள போகாம தடுக்கிறதுக்கு C1 பயன்படுத்துறாங்க. அப்ப இங்க C1 பயன்பாடு தெரியும். இந்த பைப்பு இதுக்குள்ள போறதை தடுக்கிறது. அதாவது பைப்புக்குள்ள இந்த பைப்பு மின்னோட்டம் போறதை தடுக்கிறது. ஓகே, நேரோட்ட மின்னோட்டம் பைப்புக்குள்ள போறதை தடுக்கணும். அதே மாதிரி இந்த ஐசி அதுக்குள்ள போயிருக்கூடாது, அவுட்புட்டுக்குள்ள. அதுக்கு அடியில் ஒரு கொள்ளளவை போட்டுருவாங்க. அப்ப C2 கொள்ளளவு எதுக்கு பயன்படுது? இந்த மின்னோட்டம் நேரோட்ட மின்னோட்டம் வயப்புக்குள்ள போறது தடுக்கிறது. இது முக்கியம். கேட்பான் இந்த பயன்பாடு. அப்ப முதல்ல RP RC RAக்கு சொன்னா C1 C2 சொல்லிட்டாரு பயன்பாடு. அடுத்தது இந்த இது ஒரு கொள்ளளவு. இது என்னதுக்கு பயன்படுத்துறோம்னா, இப்ப இந்த ஐசி உடைய இதுல வர்ற மின்னோட்டம் கூடிச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த வர்ற ஆளோட மின்னோட்டத்தால இதுல மின்னோட்டம் கூட இந்த வோல்டேஜ் இப்ப இதுல என்ன நடக்கும்? இது கூடி குறைந்ததால சிதைச்சு விட்டுரும். இது சேஞ்ச் ஆகிறதால மட்டும்தான் இதை பாக்குறாங்க. இப்ப இதுல வர்ற வோல்டேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த வோல்டேஜ அங்கால கூடி குறைய விட்டுச்சுன்னா இது இந்த வடிவம் குலைச்சு போடும். அப்ப இந்த அவுட்புட்ல இந்த வர்ற சிக்கலுக்குல இந்த ஆனோட வர்றது அது இந்த கொள்ளளவுக்கு போய் இந்த வோல்டேஜ் என்ன செய்யும்? மாறாம பண்ணிக்கொள்ளும். இந்த கொள்ளளவு இருக்கிறதால இந்த வோல்டேஜ் மாறாம பண்ணிக்கொள்ளும். அப்ப எங்களுக்கு இது சீரா எங்களுக்கு கிடைக்காது. அப்ப இது நாங்க சொல்லிக்கொள்ளும் அந்த சிக்னல் பின்னூட்டப்படுதல் இதுக்குள்ள வந்து அவுட்புட்டை குழப்பி விடாமல் பாதுகாக்கிறதுக்காக இந்த C3. அப்ப பின்னூட்டலை தவிர்க்கிறதுக்கு சிக்னல் பின்னூட்டப்படுவதை, சமிச்சை பின்னூட்டப்படுவதை தவிர்க்கிறதுக்கு C3 பயன்படுது. அப்ப இந்த 3 கொள்ளளவிகளின் பயன்பாடு உங்களுக்கு தெரியும். இதுதான் விரியலாக்கம். அப்ப இந்த விரியலாக்கிக்குள்ள இங்க என்ன மாதிரி கிடைக்குதுன்னா, இன்புட்டுக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குது? அதே மாதிரி விரியலாக்கப்படுது. ஆனா அப்படி எதிர் அவஸ்தையில விரியலாக்கப்படுது. அதன் எதிரவஸ்தை இங்க இப்படி கொடுத்தீங்கன்னா கூட இங்க குறையுது. அப்ப அவஸ்தை வேறுபாடு பயன். எதிர் அவஸ்தையில விரியலாக்கப்படுது, ஆனா திரிபடையாத விரியலாக்கம் அதே மாதிரி கேட்டுவாங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க இந்த அவுட்புட்டை நாங்கள் ஏன் VCC பைக்குள்ள செட் பண்ணினாங்க? அதே மாதிரி கூடி குறையக்குள்ள எவ்வளவு கூடும் எவ்வளவு குறையும்னு தெரியாது. அப்ப இது நடுவுல வச்சுக்கொண்டா அங்காளிகளை சேஃபா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது 20 வோல்டேஜ் வைக்கலாம். இப்ப இது 10 வோல்டேஜ் நடுவுல வச்சிருந்தா இப்ப இந்த ஒரு 8 கூடுது குறையுது. சிக்கல் வராது. இது 2 வரைக்கும் போகும், இங்க 18 வரைக்கும் போகும், எந்த சிக்கலும் இல்லை. இப்ப அந்த 8 கூடி குறைந்தீங்கன்னா நீங்க இந்த வோல்டேஜ ஒரு 5 வோல்டேஜ்ல வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இது 8 குறையணும். 5 குறைஞ்சோட 0. அதுக்கு பிறகு என்ன செய்யும்? கீ எடுத்து கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்த மாறாம இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அதே சவுண்ட் வரும். இப்ப அந்த என்ன சவுண்ட் வர்றன்னு தெரியாது, அதுக்கு எந்த சவுண்ட கொடுக்குறேன்னு தெரியாது, கீ எடுத்து கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு கூடி. அப்ப இந்த நேரத்துக்கு 7 இல்லையா?
அப்ப எங்களுக்கு திறந்த கோடலுக்கு இந்த அவுட்புட்டை நீங்க என்ன வேல்யூல செட் பண்ணி வச்சிருப்பீங்க? அந்த விசிசில அரைவாசி செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே தானே? செய்தல்களுக்கு தேவையான இதுல இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைப்புக்கு நான் ஒரு ஆர்மியல் பயன்படுத்தலாம், இப்படியும் பயன்படுத்தலாம், இதை சிலர் இப்படியும் பயன்படுத்திக் கொள்வாங்க. R1 R2 சொல்லி அழுத்த பிரிவுக்கு பயன்படுத்திக் கொள்வோம். இப்படி அழுத்த பிரிவுகிட்ட பயன்படுத்துறவங்க எந்த மாற்றமும் இல்லை. என்ன இதுல கொடுக்குறாரு, இதுல வர்ற கரண்ட் இதுக்கையும் போகும், இதுக்கையும் போகும். அதான் இதுல ஒரு தடையை கொடுக்குறது மூலம் இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் நாங்கள் அவ்வளவுதான். அப்ப ரெண்டு தடையை கொடுத்து நாங்கள் இந்த இன்புட்டை செட் பண்ணி கொள்ளலாம், தனி ஒரு தடையை கொடுத்து செட் பண்ணி கொள்ளலாம். அப்ப அழுத்த பிரிவின் சுட்டு வரையை கொடுத்த இதுகளுக்கு கல்குலேஷன்கள்ல நாங்கள் எப்படின்னா, இதுல வர மின்னோட்டம் இருக்கலாம், அதுல கொஞ்சம் இதுக்குள்ள போய் இது குறையுங்க. நாங்கள் கணக்கு செய்யக்கூடிய இந்த தடைக்கு கல்குலேஷன் இருக்கு, இதுல வர்ற மின்னோட்டம் அன்னளவா இதுல வர்ற மின்னோட்டம் நாங்கள் இது மைக்ரோ ஆம்பியர் தானே, அது சின்ன ரெண்டபடியா இதுல வர்றது இங்க போகுது, இதுல போறது நாங்கள் இந்த கால்குலேஷனுக்கு ஓடும் கால்குலேஷனுக்கு. சோ இதுதான் என்ன விதியல் ஆக்கி. ஓகே, சோ கான்செப்ட் கிளியர் எல்லாம். நாங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் எப்படி வரும். இது டிரான்சிஸ்டர், நான் இது விதியலாக்கிய டிரான்சிஸ்டர் பயன்படுத்தினா இதுல பார்த்திருக்கேன். ஆலியா பண்றதும் இருக்கு. நாங்க திருப்பி லாஜிக் கேட்ஸ் காய்க்குள்ள டிரான்சிஸ்டர் எப்படி ஆலியா பயன்படும் அப்படின்னு பார்க்கிறேன். அந்த ஆயுதம் நொட் கேட் என்று சொல்றேன். டிரான்சிஸ்டர் ஒரு ஆலியா பயன்படுத்துறமே, அந்த ஆயுதம் நொட் கேட். அப்ப நாங்கள் கேட்ஸ் பார்க்கக்குள்ள அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஓகே, இப்ப இதோட இருமுனைவு டிரான்சிஸ்டர் காய்ச்சிட்டேன். பெரும்பாலானது காய்ச்சிட்டேன். இனி இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்கள் நீங்கள் கணக்கு செய்யக்குள்ள பார்த்துக்கலாம். பேசிக்கா இது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் அப்ப அடுத்த வீடியோவில் என்ன ஒரு முனைவு டிரான்சிஸ்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பத்தி காய்க்கிறோம். ஓகே ஓகே ரைட்.